தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறைவசனங்கள் 11 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவைக் கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவைக் கொண்டு 5 வினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா. ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லைக் கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 33ஆம் வாரம் நவம்பர் 19ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு ஓமை சொல்றாரு. மினா ஓமை சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மினா ஓமையின் மூலமா என்ன தெரிய வருது? ஏசப்பா நம்மகிட்ட கொடுத்ததுக்கு கண்டிப்பா எப்போ வருவாரு? பதில் கேட்க வருவாரு. நான் உனக்கு கொடுத்துட்டு போனேன்ல, அதுக்கு என்ன விளைச்சல் நடந்திருக்கு? அதை வச்சு நீ என்ன பண்ணியிருக்க? அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கியா இல்லை பண்ணலையா அப்படின்னு கேள்வி கேட்பாரு. நான் உனக்கு இவ்வளோ அறிவு கொடுத்தனே, இவ்வளவு செல்வங்கள் கொடுத்தனே, இவ்வளவு கஷ்டத்துலேருந்து உன்னை விடுவிச்சனே, நீ எனக்கு என்ன பண்ண? மற்றவங்களுக்கு நீ என்ன பண்ண? நான் உனக்கு செல்வங்கள் கொடுத்தனா நீ அதை வச்சு மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சுருக்கலாம்ல, பண்ணியா? நான் உனக்கு உணவு கொடுத்தா நீ மற்றவங்களுக்கு உணவு கொடுத்தியா? நான் உனக்கு இருக்க இடம் கொடுத்தா நீ மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுவார்? கேட்பாரு. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ரெடியாக இருக்கணும். நீங்கள் இல்லை, நான், எல்லாருமே ரெடியாக இருக்கணும். ஏசப்பா நம்மகிட்ட கொடுத்ததுக்கெல்லாம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவார்? கேள்வி கேட்பார். அப்போ கரெக்டான பதில் சொன்னோம்னா நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற 1, 2 கொடைகளும் பிடுங்கிடுவார் கடவுள். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணணும்? ஒழுங்காக கடவுள் கொடுத்த கொடையை கரெக்டாக யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நாம் கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பை செலுத்தி எந்த அளவுக்கு நம்ம விண்ணகத்தில் செல்வம் சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சிடணும் பூமியில் வாழும்போதே. ஓகேங்களா? பின்னாடி நேரத்தில் வந்துட்டு, ஐயையோ விட்டுட்டனே, இந்தாங்க நீங்கள் கொடுத்த கொடை, நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பிடிச்சி கொன்னேருவாங்க. ஓகேங்களா? அதனால நாம் என்ன பண்ணணும்? தயாராக இருக்கணும். ஏசப்பா நமக்கு கொடுத்தத கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணி நாம் ஏசப்பாவுக்கு பெருமை சேர்ப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.